செந்தில் பாலாஜியை உள்ளே இருந்தாலும் ஒன்று தான், வெளில இருந்தாலும் ஒன்று தான். நல்லது நடக்க போகிறது இல்லைல்ல. ஒரு அமைச்சராக இருக்கிறவர் தன்னெழுச்சியாக இருந்து ஏதாவது ஒன்று பண்ணுனா சரி. ஆனால் எல்லாம் இப்போ உள்ளே இருந்தனால இங்கே எதுவும் நடக்காம போச்சா? அது நடந்து தான் ஆகும். என்ன நடந்து கெட்டது தான் நடந்தாகும். இந்த மண்ணில் திராவிடர் மாடலில் நீ நல்லதே எதிர்பார்க்க முடியாது. உள்ளே இருந்தாலும் ஒன்று தான், வெளில இருந்தாலும் ஒன்று தான், எல்லாமே ஒன்று தான். அவருக்கான வேலையை, மக்களுக்கான வேலையை அந்த அமைச்சர் என்ன பண்ண மாட்டார், செய்ய மாட்டார். இல்லை, செந்தில் பாலாஜி விடுதலை என்பது வந்து நம்ம எதிர்பார்த்தது தான். நம்ம ஏன்னு கேளுங்க, அது அண்ணன் சொன்னது தான். செந்தில் பாலாஜியை வந்து கைது பண்ணதை வந்து திமுக போட்ட வழக்கில் தான் வந்து அவரை கைது பண்ணாங்க. அது இந்த திமுக போட்ட வழக்கே வந்து அவரை வந்து லாக் பண்ணுறதுக்கான ஒரு சிக்கலை உண்டாக்கிடுச்சு. அதுலேருந்து வெளிப்படுறதுக்கு அவங்களும் யார் காலையை பிடிச்சி பார்த்தாங்க, அது சரியாக வரல. அப்போ அந்த கால் பிடிக்கிற வேலையெல்லாம் பார்த்து அவங்களுக்கு சலிச்சு போச்சு, முடியலை. அதுக்கப்புறமா நீதிமன்றம் அறிவிக்குது அவர் வந்து பிணை இல்லாமல் உள்ளே போடுங்க, அவன் பெரிய திருட்டு அயோக்கிய பெரிய நாட்டையே வந்து குடிச்சோராக்கி விட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது பரவாயில்ல, மக்களுக்குள்ள தெரிஞ்சிச்சு. அப்போ அந்த செய்தியை வந்து இவங்க முட்டு கொடுத்து திமுக பார்த்தது வேலைக்கு ஆகலை, அப்படியே கவனம் போட்டாங்க. சரிங்களா? இப்போ அவரும் கடந்த ஒரு வருஷமாக கடந்து அவர் வந்து இன்னும் 3 வருஷம் ஆயிட்டு இப்போ தான் வெளியே வந்திருக்காரு. நம்ம அதை பற்றி பெருசாக பேச முடியாது. ஏன்னா அவருடைய முகத்திரை வந்து தெளிவுக்கு மக்களுக்கு வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. அப்போ அவர் வச்சுக்கவும் முடியாது, பொருத்தவும் முடியாது, அவர் கூடவும் வச்சுக்க முடியாது. ஏன்னா இவங்க போட்ட வழக்கில் தான் வந்து அவர் சிறைப்படுத்தினாங்க. அப்போ வந்து இதை வந்து மக்களுக்கு தெரிஞ்சால் காரி திப்பிட்டுருவான். என்னப்பா உங்க கட்சிக்கார ஒரு மந்திரிக்கே இப்படி பண்ணிவிட்டு சொல்லிட்டு காரி திப்பிட்டுருவான். அந்த கேவலம் தாங்க முடியாமல் அது இப்போ அமைதியாக மூடி மறைச்சி வச்சிருக்காங்க. இன்னும் செந்தில் பாலாஜி ஐயா ஒரு ப்ரெஸ் மீட்டோ எதையும் வந்து இன்னும் பெருசாக பேச ஆரம்பிக்கல. பேசுனாக்க அந்த கட்சியுடைய வண்டவாளம் தண்டவாளம் திராவிட மாடல் கதை ஃபுல்லாக வெளியே வந்துடும். அதை முடிஞ்ச வரைக்கும் மூடி மறைச்சி பார்க்குறாங்க. அது விரைவில் வெளியே வரும் தம்பி. நான் அந்த மிரட்டலையும் நான் பார்த்தேன், நான் அந்த சமூகத்துக்காரங்க பேசுனதையும் பார்த்தேன், அண்ணனுடைய ஆடியோவும் பார்த்தேன். நம்ம என்ன புரிஞ்சுக்கிறது, நாம் என்னமோ தேவருக்கு எதிரான மாதிரி பாருங்க. தேவருக்கு எதிரான ஆட்கள்லாம் விட்டு மாலை போடுறாங்க வர்றாங்க. ஆனால் ஐயா முத்துராமலிங்க தேவரை பற்றி அதிகபட்சமாக வந்து இந்த உலகத்துக்கு பேசிட்டு இருக்க ஒரே ஆளு அந்த சந்தமணி சிவா மட்டும்தான், வேற யாரும் பேசல. இதில் நாம் என்ன பார்க்குறோம்னு சொன்னால், அந்த மக்களை தூண்டி விட்டு, இப்போ அதிகாரத்தில் இருக்கிற ஒரு அரசு வந்து இந்த மக்களை தூண்டி விட்டு என்ன சீமானை முடக்கிறது எத்தனையோ வழியை பாருங்க தம்பி. இப்படி முடைக்கலாமா, அப்படி முடைக்கலாமா, இந்த குரல் பதிவு வச்சு முடைக்கலாமா, இல்லை மசுருன்னு சொல்லிட்டாரு, உசுருன்னு சொல்லிட்டாரு, பொசுருன்னு சொல்லிட்டாரு, இப்படி முடைக்கலாமா, இல்லை ஜெயலட்சுமி, திவ்யலட்சுமி, சந்தானலட்சுமி, தானலட்சுமி, லட்சுமி பற்றிலாம் ஊட்டி பார்த்தாங்க. சீமானை ஒருபோதும் மடக்க முடியாதுன்னு முடிவுக்கு வந்துட்டாங்க. இப்போ கடைசியா ஒரு சாதிய மக்களிடம் வந்து சீமானை பற்றி அவதூறு பேசி சீமானுக்கு ஒரு கலங்கத்தை உண்டு பண்றதுக்கான வேலையை இந்த அரசு தான் பார்க்குது. நம்ம அப்படிதான் பார்க்குறோம். ஏன்னா அந்த மக்கள் சீமானை புறக்கணிக்க வேண்டிய அவசியம் இருக்கு இல்லையே. அந்த மக்களுக்கான எதிராக சீமான் சொல்லுங்க பார்ப்போம். அப்படி கிடையாது. அந்த மக்களுக்காக குரல் கொடுத்துட்டு சீமான். இல்லை சீமான் எம்எல்ஏ ஆயிட்டாரா, எம்பி ஆயிட்டாரா, இல்லை சிஎம் ஆண்டாரா, 5 வருஷம் ஆண்டாரா, ஒண்ணுமே இல்லை. இந்த 13 ஆண்டு காலமாக 14 ஆண்டு காலமாக இந்த மக்களுக்கு உண்மையா சத்தியத்தோட குரல் கொடுக்காத அண்ணன் சீமான் மட்டும்தான். அப்ப சீமான் குரல் நெரிக்கிறதுக்கு திட்டமிடறான என்ன காரணம்? இந்த ஆளுகின்ற அரசு சீமானுக்கு நெருக்கடி கொடுக்குது. இந்த ஆளுகின்ற அரசு திராவிட மாடல் அரசால தான் இந்த தூண்டல் பேர் தான் இந்த சம்பவம் நடக்குது. அதை நம்ம எதிர்கொள்வோம், தப்பு இல்லை தம்பி. அது வாங்க, அண்ணன் போகத்தான் போறாரு, மாலை போடத்தான் போறாரு, வாங்க எதிர்கொள்வோம், வாங்க எல்லாம் சேர்ந்து எதிர்கொள்வோம். அது ஒரு பொருட்டே இல்லை. அவங்க ஒரு செய்தி ஆக்குறாங்க. இப்பெல்லாம் சொன்னா சீமா பதில் வரா புளி பிள்ளைங்க அவரை எப்படி நம்ம நெருங்க முடியாது. அதை பார்த்துக்கோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இன்னொரு செய்தி நம்ம சொல்லணும். என்ன செய்யணும்னா, அண்ணன் திரும்ப பற்றி கேட்டீங்க. இப்போ வந்து மது ஒழிப்பு மகளிர் மாநாடு சொல்லிட்டு அக்டோபர் 2 அண்ணன் வந்து போடுறாங்க. அதில் மாட்டுக்கத்தில் மகிழ்ச்சி தான். நம்ம இப்படி ஒரு சம்பவத்தை பண்றாருங்கும் போது அது மகிழ்ச்சி தான். ஆனால் அங்கே எங்கே அண்ணன் தப்பு பண்ணிட்டாருன்னு சொன்னால், யாருக்கு எதிராக நீ வந்து மது ஒழிப்பு மாநாடு போடுறியோ அவங்கள்ட்டே மண்டிட்டு பார்த்தீங்களா, அது பெரிய கேவலமாக இருக்கு. அதை பற்றி தம்பி சங்கத்தமிழோட பேசும்போது ரொம்ப உண்மை பேசினார் சொல்லணும். அந்த கட்சியாக பேசல, ஒரு உண்மை பேசினாரு. இல்லை இது உண்மையிலேயே திராவிட மாடலுக்கு எதிராகத்தான் இந்த நிகழ்ச்சி நம்ம பண்றோம், ஆனா அவங்ககிட்டே போயிட்டு நம்ம வந்து ஆர்வம் கிட்ட தப்பு தான் அப்படின்னு நான் சொல்லலை, அவரே பதிவு பண்ணிருக்காரு. அப்ப இந்த குறுகிய வட்டத்துக்குள்ள ஒரு நம்ம அண்ணன் எழுச்சி தமிழர் வந்து நம்ம அண்ணனோட சொன்னாங்க பாருங்க, அவரு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு தப்பு இல்லைன்னு சொல்றோம். நம்ம அதை கேட்க ஒரு துணிவு இல்லாம எங்க அண்ணன் போயிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கவலையா இருக்கு. இவ்வளவு பெரிய ஒரு மாடு நீங்க வந்து 5 லட்சம் மகளிர் கூப்பிட்டு இவ்வளவு பெரிய ஒரு மாடு போடும்போது
தேவையில்லாம திமுக மண்டிட்டு அவங்கள கூப்பிட்டு அவரு சொல்ற ஆர்எஸ் பாரதி வருவாரு, டி.கே. செல்வம் வருவாரு. இது கேவலத்தின் உச்சி. ஆனா இனி வரும் காலங்கள்ல மக்கள்லாம் தெளிவா புரிஞ்சுட்டாங்க. அண்ணன் நம்ம என்ன சொல்றோம்னா, அண்ணன் எங்க கூட இருக்கணும், இந்த மக்களுக்கு அண்ணன் சேவை தேவைப்படுது. ஆனா இப்படி மக்கள்லாம் கழுவி உங்களை ஊத்துறாங்களே, அதையும் கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. உங்க சேனல் தாய் மண்ணு மட்டும் பார்க்காதீங்க, எல்லா வலைகளையும் பாருங்க. இப்ப எங்களை போன்ற பிள்ளைகள் இந்த சமூக வலைத்தளத்துல அவங்களுடைய மன உளைச்சலை பதிவு பண்றாங்க, அதையும் பாருங்க, பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க. அந்த திமுக கிட்டே மண்டிட்டு கிடக்காதீங்க, கொஞ்சம் வெளியே வாங்கண்ணே. இதான் நம்முடைய ஆசை, வேற ஒண்ணு. நாட்டுல இன்னைக்கு இப்ப ஐயா போனாங்க, யாரு நம்ம தளபதி முதலமைச்சர் போனாங்க. எங்க போனாங்க? அமெரிக்கா போனாங்க. முதலீட்டாளர்களை நாங்க இழுத்து கொண்டு வரேன், கயிறு போட்டு இழுத்து கொண்டு வராங்க. 15 நாளோ 16 நாளோ தங்குனாங்க. 7500 கோடியா முதலீடு கொண்டு வந்தாங்க. அது வந்து முன்னாடி வந்த அந்த கார் கம்பெனிக்காரன், அது என்ன கார், அது நல்ல காராச்சு அந்த காரு, போர்டு, அந்த காரு கம்பெனிக்காரன். ஏன்னா இந்த மண்ணில் ஆக்கப்பூர்வமான வேலையை இந்த திராவிட மாடல் அரசு செய்தா? விவசாயம் அத்து போச்சு. இந்த மண்ணில் வேளாண்மையே கிடையாது. இங்க இருக்கிற மாடெல்லாம், சென்னையில் இருக்கிற மாடெல்லாம் ரோட்ல விட்டு ஆக்சிடென்ட் ஆகி மாடு இதாகுது. ஏன்னா இந்த மாடுகளை கொண்டு போய் இந்த அரியலூர், அப்புறம் விழுப்புரம், கடலூர்ல நிறைய இடம் கிடக்கு. அந்த இடத்தெல்லாம் கொண்டு போய் ஒரு பண்ணை அமைச்சு அந்த மாடுகளை பராமரிக்கிறது ஒரு வேலை இந்த அரசு செய்யுதா? கேட்டா வந்து சீமான் வந்து அப்படிதான் பேசுவாரு, சீமான் தம்பி அப்படிதான் பேசுவாரு அப்படின்னு. இப்போ ஏதாவது இவங்களை முறைச்சிக்கிட்டா, செந்தில் பாலாஜி மேல எவ்வளவு வந்து வழக்கு இருக்கு, எவ்வளவு வழக்கு, எவ்வளவு குற்றம் இருக்கு, எவ்வளவு பிரச்சனை இருக்கு, அது முக்கியம் அல்ல. உள்ள போவாங்க, வெளில வருவாங்க. ஏன்னா இவங்க ஏற்கனவே குற்றவாளிகள் தான். அதிமுகவுல குற்றம் செஞ்ச போது இதே முதலமைச்சராக இருக்கிறவரு அவரை வந்து குற்றம் சம்மத்தில்லையா? ஒரு இடத்துல சொன்னா, ஒரு கேள்வி ஒரு தம்பி சொன்னான், 30 ஆண்டு காலம் பொய் சொல்ற ஒரு வக்கீல், ஒரு வழக்கறிஞர் எப்படி வந்து நீதிபதி ஆயிட்டா உண்மையை சொல்லுவான்னு கேட்டான். யாரோ கேட்டு செவி வழியா வந்து அந்த கதை. அந்த மாதிரிதான் இவனுக்கு கதை. இந்த நாட்டினுடைய ஆக்கப்பூர்வமான எந்த வேலையும் இந்த ஆட்சி செய்யாது. இந்த ஆட்சி வந்து என்ன செய்யும்னா, சாராயம் விற்கிறத ஊக்கப்படுத்தும். புரியுதா? சாராயம் மாத்திரம்தான் இந்த ஆட்சியுடைய பிரதான கொள்கை. எங்கேயாவது பார்த்துக்கிறியா? இந்தியாவில் 4 மாநிலம் முழு மதுவிலக்கு கொள்கையை கடைபிடிக்கிறாங்க. ஆனா தமிழ்நாட்டில் எங்கேயாவது கடைபிடிச்சது உண்டா? இப்ப கலெக்டர் வந்து கூட்டம் நடத்துறாருப்பா. ஒரு மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் உட்கார வச்சு, இந்த வருடம் வந்து இவ்வளவு பண்றீங்க, 2025ல மது விற்பனை 50 கோடி, 50,000 கோடி ஆகணும். எத்தனை கோடி? 50,000 கோடி ஆகணும். இவங்கெல்லாம் இந்த மண்ணினுடைய வளர்ச்சிக்கு, இந்த மண்ணினுடைய மேம்பாட்டிற்கு, இந்த மண்ணினுடைய முன்னேற்றத்திற்கு ஏதாவது வேலை செய்வாங்களா? 4,000 கோடியை நீயே சொல்லிவிட்ட பாரு. 4,000 கோடி ஒதுக்குறது தான், வேலை செய்யறது இல்லை. 4,000 கோடி, 5,000 கோடி ஒதுக்கல். இதுக்கு அது ஒதுக்கணும், அதுக்கு அது ஒதுக்கணும், இதுக்கு அது ஒதுக்கணும். இப்போ என்னன்னா, அந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வந்து கலைஞருடைய பேர் இருக்கு. நூற்றாண்டு விழா, கலைஞர் நூற்றாண்டு விழா பேர் இருக்காப்பா. ஆனால் பேர் என்ன, விழுப்புரம் பேர் நல்ல பேராச்சு. சட்ட அமைச்சராக இருந்தா போனதில், அதிமுக பேரில் சட்ட அமைச்சராக இருந்தாப்புலையா சி.வி. சண்முகம். இந்த பேருந்து நிலையத்தை நாங்கள் கட்டணும், எப்படி உங்கள் அப்பா பேர் வைக்கலாம்? யார் கேட்குறதா? சி.வி. சண்முகம் கேட்குறாப்புல. இது நாங்கள் தான் வந்து அடிக்கல் நாட்டணும், கட்டணும், எல்லாம் பண்ணணும். எப்படி உங்கள் அப்பன் பேரை வைக்கிறாப்புல கேட்குறாப்புல சி.வி. சண்முகம். அதுக்கு பதில் உண்டா? எதுக்கு எடுத்தாலும் கலைஞர் பேர், ஏதாவது நூற்றாண்டு விழாவு கலைஞர் பேர், மாடு பிடிக்கிறது கலைஞர் பேர், அப்புறம் வந்து நூலகத்துக்கு கலைஞர் பேர். உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் கருணாநிதி ஒன்னே ஒண்ணுதான். தமிழ்நாட்டில் குடிக்கிற இடத்துல பத்தியா, அதுல கருணாநிதி பேர் கிடையாது. என்ன கழிவறைகள் பத்தி, அதுல கருணாநிதி பேர் கிடையாது. 2 தான் தம்பி, கருணாநிதி பேர் கிடையாது. பாக்கி எல்லாத்துலயும் கருணாநிதி அப்படின்னு.
அதாவது 250 கோடிக்கு வந்து உங்க அப்பாவுக்கு வந்து மண்டபம் இது கட்டுறீங்க. நான் கேட்கறது என்னன்னா 250 கோடிக்கு வந்து சமாதி கட்டுறீங்க. இதுல எங்க அண்ணன் வந்து சீமா அண்ணன் வந்து படுத்து கிடக்குறாங்க, படுத்துன்னு சொல்லிட்டாரு. டேய், எனக்கு கோபம் வருது. படுத்து இருக்கிறவங்க அங்கதானே வந்து போயிச்சிருக்கிறீங்க. அவ படுக்க வச்சுனா போயிடுச்சிங்க, நிக்க வச்ச போய் செங்குத்துல நிக்க வச்ச போயிடுச்சிங்க. படுக்க வச்சிருக்கவங்கள படுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லாம எப்படி சொல்றது? அதை சொன்ன பெரிய மிகப்பெரிய குற்றங்கிறான். சீமான் வந்து அப்படி சொல்லிட்டாரு, சீமான் வந்து இப்படி சொல்லிட்டாருங்கிறான். படுத்திருக்கிறவங்க 250 கோடி ரூபா சமாதி கட்டி, அந்த 250 கோடி ரூபாயில வேணா நீ கட்டிருக்கிறீங்க. எங்களுக்கு என்ன கிடையாது? எங்க பாட்டனுக்கு, பூட்டனுக்கு, ஓட்டனுக்கு, இந்த மண்ணினுடைய வளர்ச்சிக்கு, இந்த மண்ணுடைய விடுதலைக்கு, இந்த மண்ணுடைய விடுதலை அடைய வேண்டும் செக்கி எடுத்தாரு எங்க ஐயா, எங்க தாத்தா வாவுசி. அவருக்கு என்ன பண்ணிக்கிறீங்க? கடைசியில மண்ணெண்ணை வித்து உணவு சாப்பிட்டு இறந்தாரு. கடைசியா கப்பல் வச்சிருந்தவர் யாரு? வாவுசி கப்பல் வச்சிருந்தாரு. ஆனா கடைசியா ஊரா மண்ணெண்ணெய்ல அதை வித்து தன்னுடைய உணவை சாப்பிட்டு இறந்தார். ஆனா நீங்க வருகிற போது என்ன கொண்டு வந்தீங்க? நாங்க அதுதான் எங்களுக்கு வருத்தம். எங்க பாட்டன் தாத்தாவுக்குள்ள இப்போ வந்து வாவுசி மாத்திரம் இல்லை, ஐயா ஜீவா, அப்புறம் வந்து இப்ப காமராசர் கூட எங்க ஐயா கூட ஒரு இடத்துல செலவு வச்சிருக்கீங்க. நாங்க வந்தா பெரிய செலவை மாத்தணும்னு வச்சுக்க. ஏன்னா ரட்டமலை சீனிவாசன், அயோத்தாச பண்டிதர், இது மாதிரி ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. யாருக்குமே சிலை கிடையாது. ஆனால் எங்கே பார்த்தாலும் அண்ணா சிலை, கலைஞர் சிலை, பெரியார் சிலை, இது. அதுக்கப்புறம் வந்து தளபதி வந்து தளபதிக்கு வைப்பாங்க போலும். வேற யாரும் திராவிட மண்ணில் வைப்பாங்க போலும். அது மாதிரி நடந்துக்கிட்டு 70% பணிகள் முடிஞ்சிருக்குன்னு மேயர் பிரியா அவர்கள் சொன்னாங்க. அவங்க கண்காணிக்க ஒரு இடத்துக்கு வரும்போது அவங்க அளவுக்கு ஒருத்தவங்க லிப்ஸ்டிக் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பணியிடை மாற்றம் செய்திருக்காங்க. இந்த விஷயத்தை எப்படி பாருங்க? ஒரு லிப்ஸ்டிக் இதுவா தம்பி, அதுதானே தம்பி நடக்குது. இப்ப லிப்ஸ்டிக் போடுறது, அவங்கள மாத்துறது. இந்த பள்ளிக்கூடத்துல பேர ஆசிரியர் இருக்காங்க பத்தியா, அவங்கள மாத்துறது. ஏன்னா ஆட்சி அதிகாரம் கையில இருக்குல்ல. நீ யோசனை பண்ணி பாரு. இப்ப தமிழ்நாட்டுல வந்து மழைநீர் கால்வாய் திட்டம், வடிகால் கால்வாய் திட்டம், இதெல்லாம் போட்டிருக்க. எங்கேயாவது நிறைவேற்றப்பட்டிருக்கா? 7% சொல்ற. 1% நான் எழுதி தரேன், நிறைவேற்றப்படல. இருக்கிற மண்ணை வந்து ஏரியில் இருக்கிற மண்ணை வந்து நோண்டி அந்த மண்ணை எங்க கொண்டு போய் கொட்டுறான்லே தெரியல. இப்ப ரெட்டேரியில் இருக்கிற மண்ணு தோண்டப்பட்டிருக்கு, நிறைய தோண்டப்பட்டிருக்கு. அதே மாதிரி இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஏரிகளும் தூர்வாருங்கிற பேர்ல எல்லா ஏரியும் தோண்டி இருக்கிறாங்க. 10 அடி 15 அடி ஆழம் தோண்டுக்கிறாங்க. அந்த மண்ணை இந்த தமிழ்நாடு அரசு எங்கே சேகரித்து வச்சிருக்குன்னு தெரியல. இன்னும் ஒண்ணு என்ன, அதாவது தம்பி சொன்னாப்புல இத்தனை கோடி ஒதுக்கியிருக்காங்கன்னு, இந்த கோடியை அவர்கள் மக்கள் பணிக்கு செலவிட்டார்களா இல்லைன்னா தங்களுடைய குடும்பத்திற்கு ஒதுக்கி கொண்டார்களா இன்னும் தெரியல. இங்கதான் நடக்குது. லிப்டிக் போடுறவங்கள போய் இது பண்றது, அப்புறம் எவனாவது உங்களை மாதிரி ஆட்கள்கிட்ட கேட்கிற கேள்விக்கு சமுதாயத்தினுடைய சிந்தனையோட ஒருத்தர் ஏதாவது சொன்னா பேட்டி கொடுத்தா அவனை தூக்கி உள்ள போறது. அப்படிதான் வந்து அந்த சவுக்கு சங்கர் உள்ள போனார். அதை பண்ணிட்டாரு, இதை பண்ணிட்டாரு, கஞ்சா வச்சிருந்தாரு. அப்புறம் வந்து இப்போ அப்படின்னு சொன்னாங்க, அவரை உள்ள தூக்கி போட்டாங்க. இப்போ ஒண்ணுமே இல்லாதனால அவங்களே குண்டாஸ் போடுறான், அது போடுறது பரட்டினாங்க. இப்போ வெளியே அவன் பேர் என்ன, ஒரு தம்பி இருக்கிறான் ஜாபரு சாதிக்கா, அவன் எத்தனையோ கோடிக்கணக்கான ரூபாயில இங்க கஞ்சாவை வந்து வெளிநாட்டுல இருந்து கொண்டு வந்து எல்லா இடங்களையும் கிளை கிளை பொறுப்பாளர் வச்சு ரெஃபரன்ஸ் கேள்விப்பட்டிருக்கா, அந்த மாதிரி வச்சு தமிழ்நாடு முழுவதும் அவன் வந்து விநியோகம் பண்ணி வித்துருக்கிறான். இவன் யாருன்னா திமுகவுடைய அயலக பொறுப்பாளராக இருந்துக்கிறான். அதுக்கு ஏதாவது வழி உண்டா? அதாவது மத்திய அரசு கண்டுபிடிச்சு அதுக்கு நடவடிக்கை தான் சொல்றாங்க. ஆனா தமிழ்நாடு அரசு திருட்டு பையெல்லாம் உள்ளே வச்சுக்கிட்டு அவனை காணும் இவனை காணும். இன்னொன்று என்னன்னா, இந்த லிப்டிக் நடவடிக்கை எடுக்கிறீங்களே, பேராசிரியருக்கு வந்து, அதாவது ஆசிரியர் பள்ளிக்கூடத்தில் பாடம் நடத்த ஆசிரியருக்கு வந்து நீங்க வந்து நடவடிக்கை எடுக்கிறீங்களே. எங்க அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் வந்து இறந்து இத்தனை நாளா கொலை செய்யப்பட்டு, ஏன்னா யாரோ வந்து இந்த எவனே தெரியல அவன்லாம் பிடிச்சி என்கவுண்டர் பண்றீங்க. உண்மையான குற்றவாளியை இதுவரையிலும் கண்டுபிடிக்கல. என்ன காரணம்? அவனை என்கவுண்டர் பண்ண இவனை யாருன்னே தெரியல. அவன் அது தம்பி, ஆனா பாடுபட்டிருக்கலாம். அதாவது வந்து பணம் வாங்கிக்கிட்டு கூலி வேலை செஞ்சிருக்கலாம், ரைட்டு. ஆனா உண்மையான இந்த கொலைக்கு
முக்கியமாக செயல்பட்ட ஒரு குற்றவாளிகளை கூட இந்த திமுக அரசு இதுவரை கண்டுபிடிக்கவில்லை, நடவடிக்கை எடுக்கவில்லை. நான் இதை கண்டிப்பா இதை நான் சொல்றேன், இந்த அரசு நடவடிக்கை எடுக்கல. இனிமேலும் எடுப்பாங்களா அப்படிங்கிறது அதாவது எங்களுக்கு கனவாவே இருக்கு, நினைவா தெரியல. இல்ல நம்ம ஐயா சவுக்கு சங்கரை பத்தி நம்ம பேசணும்னு சொன்னாக்க இப்போ அவரை பிணையிலாம் அவர் விடல. அவர் பாருங்க இந்த அரசுக்கு எதிராக பேசினாரு, ஒரு காவல்துறை ஐயா டேவிட்சனை பத்தி பேசினாருன்றதான வழக்கு. அதுக்கு என்ன பண்ணணும்? நீங்க அண்ணன் சொன்ன மாதிரி பேசாம அவர் மேல கைது பண்ணலாம், ஒரு வழக்கு தொடரலாம், அது அவர் சிறைப்படுத்தலாம். அதுக்கப்புறமா அவர் வான் பண்ணி இப்போ அரசு எதிராக பேசாதீங்க, அதுலேயும் ஆதாரம் இல்லாமல் குடிச்சிட வைக்காதீங்கன்னு சொல்லி சொல்லணும். ஆனால் திட்டமிட்டு இந்த அரசை விமர்சனம் பண்ணதுக்கு ஒரே ஒரு காரணத்துக்காக அவரை பிணை இல்லாமல் அவர் மேலே குண்டாஸ் பாய்ச்சி, அது இல்லாமல் கஞ்சாலாம் அவர் வச்சிருந்தாரு. இதில் நமக்கே தெரியுதுல்ல, திட்டமிட்டு ஒருத்தனை லாக் பண்ணுறாங்க. அவர் சொன்ன கருத்து நம்ம ஏற்கல, தவறு தான், இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா ஒரு பெண்களை பற்றி தவறாக பேசும்போது நம்ம அதை ஏற்கல, அது நியாயமான கருத்து கூட இல்லை, நம்ம ஒத்துக்கிறோம். ஆனால் அதுக்கு என்ன தண்டனை இருக்கு? ஒருத்தர் தப்பு பண்ணாக்க நீதிமன்றம் போங்க, வழக்கு போடுங்க. என்ன நீதிமன்றம் என்ன சொல்றது அதை செய்யுங்க. அது இல்லாமல் ஒரு கஞ்சா வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சேனல் லாக் பண்றீங்க, அவர் வீட்டை லாக் பண்றீங்க, அவங்க கூட இருந்த அந்த லேபர்ஸ் தொழிலாளி பூரா வழக்கு போடுறீங்க. இது எப்படி? இது மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, பெரிய உச்சம், கேவலத்தின் உச்சம். அப்ப சவுக்கு சங்கர் உண்மையெல்லாம் உலகை கொட்டுவார்னு சொல்லிட்டு பாஞ்சிட்டு தான் சொல்லிட்டு அவர் உள்ள வச்சாங்க. ஆனா அதையும் தாண்டி இங்க நீதி இருக்கிறது சொல்லிட்டு நீதிமன்றம் அவர் பிணையில விட்டு வச்சிருக்கு. அவர் வெளியே வந்தோன்னா என்ன பண்ணாரு? நான் இனி பேச மாட்டேன், நான் போய் தப்பு தான், இனிமேல் அப்படி தவறான கருத்தை பேச மாட்டேன், நான் ரொம்ப தெரிஞ்சு அப்படி சொல்லல. இந்த உலகத்துக்கு இந்த உண்மையை திராவிட மாடலுடைய ஆட்சியுடைய இந்த சதி திட்டத்தை நான் இந்த உலகத்துக்கு உறக்க கூறுவேன், அம்பலப்பட்டு சொல்லிருக்காரு. அந்த சிங்கம்ங்க இன்னும் உடைப்பாரு பாருங்க, இப்பதான் வந்திருக்காரு, இன்னும் உடைப்பாரு பாருங்க. அவர் பயந்து போற மனுஷன் கிடையாது. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு இந்த பயம் இருக்க வரைக்கும் அவன் அடக்கி பேசுவான். அந்த பயம் அவருக்கு போயிடுச்சு, அந்த பயத்தை இவங்களே போய்கிட்டாங்க. இப்போ அவர் தெளிவா இருக்காரு, வச்சு செய்யற பாருங்க. சரி, அவர் வரவேற்கத்தான் செய்வார். ஏன்னா அவரால் தான் பல கோடி ரூபா அவர் சம்பாதிச்சிருக்காரு இல்லையா, அவர் வரவேற்க வேண்டியதானே. எனக்கு கூட ஒரு கோடி ரூபா தந்தா கூட நான் வரவேற்பேன், யாராவது இந்த மாதிரி அவரால் லாபம் இருந்தா. சொல்லுங்க. சவுக்கு சங்கர் மேல போட்டது பொய் வழக்கு நல்லா தெரியும், நாடு பூரா வரைஞ்சி உண்மை, வன்மத்துல போட்டது அது கோர்ட்ல நிக்கல. அந்த வழக்கு போட்ட செல்லாதது தெரியவும் செய்யும், அது தெரிஞ்சேதான் பண்ணிருக்காங்க, அது கோர்ட்டு விடுதலை பண்ணிட்டு அவ்வளவுதான். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை யாரையும் விமர்சிக்க கூடாதுங்கிற சட்டத்தை எழுதப்படல, யாரை வேணாலும் விமர்சிக்கலாம். இப்ப நான் கூட ஒரு இந்திய நாட்டு பிரஜை தான், ஆனா தமிழன். நான் கூட பிரதமர் நான் விமர்சிக்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்குது. ஒரு இந்திய குடிமகன் ஓட்டுரிமை பற்றி யாரை வேணாலும் விமர்சிக்கலாம், ஆனால் அசிங்கமா பேசக்கூடாது, அதுதான் உண்மை.